இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க, ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலானே இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குண்ணே, டேரக்டருக்கு அனுப்புனீங்களா? அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புடு, 2 பேரும் மாற்றி அனுப்பு. இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜுக்கு அப்பா ஓகே ஆகிட்டார். சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலானே. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. டே அவன் தாண்டா மெயின், அவனை ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைக்கு நல்லா திருட மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க, சத்தம் இல்லாமல் பாருங்க ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்த்துக்கலானே. என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பிளாஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி ஓகே பூஜை ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி? பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அண்ணன் இந்த தம்பி ஓகே வாண்டாப்புல, தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் தம்பி, இப்படி பயன்தான் தம்பி, தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்த தம்பி. இந்த ரோல் பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி. ஆனால் இல்லைண்ணா கரெக்டாக இருப்பா ஓகே. ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டியா, அந்தவனே கடவுளே அப்படின்டியா, அஜித்தே அப்படின்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே. தம்பி டேரக்டர் சொல்கிறது மட்டும்தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல ஓகேன்ட்டா. ஐயோ சரி இல்லையே ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விழுந்துவேன், அப்பாவா அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்ட்டு. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பாவுக்கு என்னடா? டே டேரக்டர் சார் எங்கடா தானே? அன்கில் அப்பா தானே அப்படின்ட்டு. டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை? 6 மாசமா கேட்டனே தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோ கேட்டுக்கிட்டு பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கலாம் இதானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே, உங்களுக்காக ஓகே பண்ணலாடே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுமே, வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணியாகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான், உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படியே நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே. அது எந்த குழந்தைண்ணே, இன்னமும் நம்ம குழந்தைன்னப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2வது சூப்பராக இருக்கேன். அதுதான் பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டான் அவனு. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்க சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னண்டா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். என்ற படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்கே தெரியலை. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன் எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்த்ல
சரி சரி போதுமா, சாரி சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது, ஒன்றும் இல்லைண்ணே, இந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே. என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று, அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுனே, செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கிறேன், பெட்டில் படுத்து கிடக்கிறங்கிட்ட ஐஸு இங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டர்பிளாக் சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்த கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள். டே இல்லடா, சாப்பிட்டு ஏதாவது வெயிட் பண்ணுறாங்க. இல்லடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா, சத்தியமாக கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதான், ஆனால் கட்டி பிடிக்கலடா. கையை போட்டாரா? கை போயிட்டு வாமாண்டார். திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி, படுத்த ரெடி ஆக்சன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் அல்லன்ட்டு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன அடிச்சுட்டு, அன்னைக்கு அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு. டே எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டாரு அவரு? தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் அல்லன்ட்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அவன் பண்ண மாட்டான்னு, அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து, டே இல்லைடா அங்கே பாரு இப்படித்தாண்டா இப்படி, சரியா? ஓகே 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 ரெடி, இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கை எடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றவாப்புல இது. ஸோ அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாங்கடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி, தங்கப்பிள்ளை, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரி கதை கொடுத்தாங்கிறாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா, நான் ஐசு நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தம்பி கொடுக்கலையே, கதை கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ஆரம்பம், இப்படி போனோம், இப்படி ஒரு லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி இங்கே போய் நிற்கிது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டங்கப்ப திருப்பி இங்கே போகுது, இந்த இடத்துல ஒரு சால்வ் ஆகுது, அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா? ஒரு கதை சொல்கிறேன் ஓகே, ஆனால் அதை வாங்கி உட்காந்து அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதையை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் இருந்து நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கலாம் தம்பி, உங்களுக்கான கதையை. இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி, நீங்கள் போய் இன்னொரு படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படிதான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு நடக்கணும், இனிமேல் நடக்க போகும். அதனால உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் நம்பி சேரும். ரொம்ப நன்றி தம்பி. உதவிக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தம்பி, விம்மி மேஜிக் டீம் ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவனை ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா, உடனே அவளது டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ சாய்தா
ஸோ உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கருடனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கிறாண்ட 2 பேர்த்துக்காக, ஒன்று தினேஷ், ஒன்று கணேஷ், 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டார். கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்டி என்னால் ஒன்றுமே முடியாதுங்க, எனக்கு 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல. என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்களாம் சொன்னாப்புல. நானும் பேசினேன். அந்த 2 பேர் கேட்டு ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ். 2 பேருக்கு நன்றி. என் அன்பு தம்பி உதயசங்கர் நான் நிறையா சொல்லிட்டேன். ஓகே. மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா கரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரணம் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சுன்னா எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நடிக்க முடியாது உங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே, இங்கே உள்ளே போனாங்கண்ணே, திருச்சி இப்போ சங்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணே இப்போ தானே வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்களுக்கு நன்றி. என்னுடைய தம்பி விக்கி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நீ தக்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீ தான் இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.